ஜலகை ஜங்ஷன் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம்னா, வயலும் வாழ்வும் அப்படிங்கிற நிகழ்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். நீண்ட இடைவெளியாச்சு, ரொம்ப நாளாச்சு. அதாவது வயலும் வாழ்வும் நிகழ்ச்சி நம்ம பண்ணி இன்றைக்கி நம்ம நேரம் இருக்கிறதுனால வயலும் வாழ்வும் நிகழ்ச்சி பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் சங்ககிரி பகுதியில், இந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய முதியவர் ஒருத்தர் ஆடு மேய்க்கிற பணி செஞ்சிட்ருக்காரு. அவருடைய வாழ்வாதாரம், அந்த ஆடு மேய்த்தல் பணி பற்றிய சில தகவல்களும் கருத்துக்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். பெட்ரோமேக்ஸ் லைட்டே வேணுமா? ஐயா வணக்கம். வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? மணி. மணி. ஐயா, இந்த ஊர் பேர் என்னங்க ஐயா? ஊஞ்சானூர். ஊஞ்சானூர். என்ன பகுதியை சேர்ந்தது இது? இது அன்னதானப்பட்டி கிராமம். அன்னதானப்பட்டி கிராமம். இது சங்ககிரிக்கு சேர்ந்தது தானே? சங்ககிரிக்கு சேர்ந்தது தான். சங்ககிரி வட்டம், சேலம் மாவட்டம். ஐயா, நீங்கள் இந்த செம்மறி ஆடு மேய்க்கிற பணி எவ்வளோ வருஷங்களாக பார்த்துட்ருக்கீங்க? நான் வண்டிக்கு போயிட்டு இருந்தேன். ஓ, நீங்கள் ஓட்டுநர்? ஆமாம். வருங்காலத்தில் நம்ம வீட்டில் இறந்துட்டாங்க. அவங்க இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு அவங்க இறந்து. இப்போ 3 வருஷமாக நான் அப்புறம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆடு மேய்க்கிற பணி தான். ஆடு மேய்த்தல் தானே, இல்லை விவசாய பணியும் பார்க்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்லையே ஆடு மேய்க்க வேண்டியது. அப்புறம் மேய்ச்சிட்டு ஓட்டிகிட்டு போவேன். வீட்டில் அப்படி சாப்பிடும் படுத்துக்குவேன். எத்தனை ஆடுகள் வச்சுருக்கீங்க? இப்போ ஒரு 9 இருக்குது. ஏற்கனவே ஒரு 15-20 ஆட்டம் இருந்தது. அதுக்கு ஒரு காய்ச்ச காலம் வந்தது. அதுக்கு தீனிலாம் ஒன்றும் இல்லை. சரி, வச்சிருக்க முடியாதுன்ட்டு பாதி விற்றுவிட்டேன். அப்புறம் இப்போ ஓரளவுக்கு தேர்ந்துக்குச்சு இருக்குது. எத்தனை கடை இருக்குங்க? எத்தனை? ஒரு கிடா 8 ஆடு இருக்குது. சரிங்க. இந்த ஆடு வளர்ப்பதன் மூலம் நீங்கள் உங்களுக்கு மாதாந்திர வருமானமா, இல்லை அது நம்ம வளர்க்குறத பொறுத்து மாத வருமானம் கிடையாது. ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா, இப்போ ஒரு வருஷத்தில் 2 தரம் குட்டி விற்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் இது ஒரு அதனுடைய ஒரு பாங்கு இல்லைன்னா அதை செய்ய முடியாது. நல்லா பராமரிப்பு இருந்தால் மட்டும் அதை மேய்க்க முடியும், அதை வளர்க்க முடியும். சரிங்க. இப்போ செம்மறி ஆடு வளர்ப்பதன் மூலம் இது ஒரு மறுக்க எத்தனை குட்டி போடுங்க? அது நாம் வச்சிருக்கிறத பொறுத்து. அப்படி. இப்போ ஒரு மறுக்க 2 குட்டி போடுற ஆடும் இருக்குது, 1 குட்டி போடுற ஆடும் இருக்குது. அதே நாம் வச்சிருக்கிறத பொறுத்து. இப்போ எவ்வளோ நாம் பாங்கு பார்க்குறோமோ அவ்வளோ அது நம்மளுக்கு பலன். எவ்வளோ அதை பாங்கு பார்க்காம சும்மா போடுறோமோ அதுக்கு வேஸ்ட்டு. இது தீவன முறை நீங்கள் இந்த மாதிரி வெட்ட வெளியில் வயக்காட்டில் மேய்க்கிறது தானே, இல்லை தண்ணி வச்சுருக்கீங்க? மேய்ப்போம், கடலக்கொடி வாங்கிக்குவோம். அது கடலக்கொடி இப்போ வச்சுருக்குறோம். அதே சமயத்தில் புண்ணாக்கு தண்ணி கூடு காய்ச்சி ஊற்றுவோம். அது தண்ணி குடிக்கிறதுக்கு. புண்ணாக்கு இல்லைன்னா அந்த கூடை மட்டும் காய்ச்சி ஊற்றுவோம். மறுபடியும் புண்ணாக்கு உடனே வாங்கிக்குவோம். ஐயா, இந்த ஆடு வளர்க்குறதுக்கு நீங்கள் பட்டி மாதிரி போட்டு வச்சுருக்கீங்களா, இல்லை சிமெண்ட் அட்டை வீடு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுருக்கீங்களா? அட்டை போட்டு வச்சுருக்கேன். அட்டை தான். இப்போ பட்டி ஒரு ஓலைக்கொட்டாய் இருந்தது. அது முதல்ல மழை காற்று மழை அந்த கொட்டாய் விழுந்துச்சு. மறுபடியும் இப்போ அட்டை அந்த தகரம் போட்டு அதுக்கு ஒரு கொட்டாய் இருக்குது. சரிங்க. இப்படி ஆடு ஓப்பனாக அப்படியே விட்டு வச்சுருக்கீங்க. இது எங்கேயும் ஓடிடாதா? ஓடாது. அது நம்ம எங்கே போகிறோமோ அது நம்ம பின்னாடியே வரும். போனால் எங்கேயும் போகாது. நாம் எங்கே நிற்கிறோமோ அது அங்கே நிற்கும். அதுதான் பழக்கம். ஐயா, உங்களோட குடும்பத்தில் வேறு பசங்க, பேர பிள்ளைங்க அந்த மாதிரி குழந்தைங்க? பையன் 1, பொண்ணு 1 எனக்கு. அதாவது பையன் வேலைக்கு போயிட்டான், பொண்ணு காட்டில் விவசாயம் பண்ணிட்டு இருக்குது. பேர புள்ள பையனுக்கு ஒரு பொண்ணு, பிள்ளைக்கு 2 பையன், 2 காலேஜ் போகுது. உங்களோட முழு நேர பணியே இந்த ஆடு மேய்த்தல் மட்டும்தான்? ஆமாம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை இப்படி மேய்க்க கொண்டு வருவீங்க, இல்லை ஒரு டைம்? காலையில் ஒரு 9 மணிக்கு அவுத்துட்டு ஓட்டிகிட்டு வருவேன். மதியம் 12-1 மணிக்கு ஓட்டிகிட்டு போயிடுவேன். மறுபடியும் ஒரு 3 மணி சுமாருக்கு ஓட்டிகிட்டு வருவேன். மறுபடியும் 5:30 to 6 ஓட்டிகிட்டு போயிடுவேன். நம்ம எப்படி 3 வேளை சாப்பிட்றோமோ அதே மாதிரி அது மாதிரி அதுக்கு அதனோட வேலையை நம்ம அதை பார்த்தே ஆகணும். இல்லைன்னா அது அப்புறம் ஒன்றும் இல்லாத போயிடும். ஏன்னா
அதுக்கு மேய்ச்சோம்னா தான் அதுக்கு உண்டான பலன் நம்மளுக்கும் கொடுக்கும், நம்மளும் அதுக்கு உண்டான ஆதரவு கொடுக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். செம்மறி ஆடுங்கிறது இப்போ புல் மட்டும்தான் சாப்பிடணுன்னு சொல்கிறாங்க. இது கொடி இலை இந்த மாதிரி இந்த முள் செடி இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வெட்டிட்டு போய் போடுற பழக்கம்? முள்ளுலாம் வெட்டி போய் நம்ம போட்ட பழக்கமே கிடையாது. ஆனால் அது வெள்ளாட்டுக்கு வேணால் அந்த மாதிரி முள் செடி இதெல்லாம் வெட்டிட்டு போய் போட்டோம்னா கிடைக்கும். இதுக்கு வந்து பில்லு ஒன்லி. ஏன்னா தலை கடலக்கொடி வேறு ஏதாவது நம்ம அந்த நறுப்பீத்தங்கொடி விதைச்சோம்னா அதை பிடுங்கி போடலாம், திங்கும். அவ்வளோதான். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. தவிடு புண்ணாக்கு இந்த மாதிரி போடலாம். அந்த இப்போ தான் வந்துருச்சு இந்த மாட்டு தீவனம் அந்த மாதிரி நிறையா வந்துருச்சு. அந்த மாதிரி நிறையா வளர்க்குறாங்க. நீங்கள் அந்த மாதிரி இல்லை, நான் அந்த மாதிரி வளர்க்கல. மேய்க்கிறதோட சரி, கொண்டு போய் தண்ணி காட்டுவேன், கடலக்கொடி போடுவேன். இப்போ இந்த மாதிரி ஆட்டோட கறிகள் தான் வந்து இயற்கையான கறி. ஆமாம் ஆமாம். இப்போ இங்கே வந்து எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. இந்த பண்ணையில் வளர்க்குறாங்க பார்த்தியா, அது கூட உடம்புக்கு கெடுதல். ஆனால் இந்த மாதிரி காட்டில் மேய்ஞ்சி தலையை தாம்பு இதெல்லாம் சாப்பிட்றது வந்து உடம்புல இருக்கிற நோய் கூட வெளியாகும். ஏன்னா நமக்கு நோய் வரணும் எல்லாத்துக்குமே ஆக்சுவலாக வருது. ஆனால் இந்த மாதிரி கறி சாப்பிட்றது வந்து வராது. இப்போ இன்னைக்கு தேதிக்கு ஒரு ஆடு குட்டி போடுதுன்னா அந்த குட்டி வளர்ந்து பருவத்துக்கு நீங்கள் விற்பனைக்கு ஆகிறதுக்கு வந்து எத்தனை மாதங்கள் ஆகும்? நல்ல ஆட்டில் பால் இருந்ததுன்னு அப்படின்னா 5 மாதத்தில் விற்பனைக்கு வந்துடும். 5 to 6க்குள்ளே விற்பரலாம். இப்போ ஆடு குட்டி போடுது அப்படின்னா அந்த ஆட்டோட பாலே போதுங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது மாட்டுப்பால் வாங்கி டப்பாவில் போட்டு கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணுறீங்களா? அதாவது ஒரு சில ஆட்டுக்கு பால் இருக்கும், ஒரு சில ஆட்டுக்கு பால் இருக்காது. அந்த பால் இல்லாத ஆட்டுக்கு நாம் வாங்கி குட்டி பாட்டில் மூலியமாக கொடுக்கலாம். அது அந்த கண்டிஷனுக்கு வளர்ந்துடும். சரிங்கய்யா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா, நீங்கள் இப்போ காலையில் நேரமாக வந்து ஆடு மேய்க்க வந்துடுறீங்க. வரும்போது சாப்பாடு பாக்ஸில் போட்டு 9 மணிக்கு சாப்பிட்டு வந்துடுவோம். வீட்லேயும் சாப்பிட்டு வந்துடுவோம். மதியானம் ஓட்டிகிட்டு போயிடுறோம், சாப்பிட்டுக்கிறோம். மறுபடியும் சாயங்காலம் 6 மணிக்கு தான் அப்புறம் வீட்டுக்கே போயிடுறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. இப்படி உங்களை மாதிரி ஆடு மேய்க்கிறவங்களுக்கு, விவசாய பணி செய்கிறவங்களுக்குலாம் வந்து அரசாங்கம் வந்து இந்த கொட்டகை அமைத்து கொடுக்குற மாதிரியான பணிகள்லாம் செய்யுது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை? அந்த மாதிரி வந்தது எனக்கும். ஆனால் அது வந்து அரசியல்வாதிங்க நம்மளுக்கு சப்போர்ட் இல்லை. வந்தது, ஆனால் அது நமக்கு வந்தது வேறு பக்கம் போயிடுச்சு. சரி சரிங்க. இல்லை, கிராம அலுவலரை நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் பண்ணி எல்லாமே பார்த்துட்டேன். அது வந்து கட்சி சார்பில் போயிடுச்சு. அரசியல் ரீதியாக அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க. ஆனால் நமக்கு அந்த மாதிரி இல்லை, வரல. வந்த கொட்டாயை திருப்பி விட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் அது வர வேண்டியது. ஏன்னா ஜெயலலிதா அம்மாருக்கு போகும்போது நமக்கு ஆடெல்லாம் கொடுத்தாங்க. அவங்க ஆடு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னே ஆடு வச்சுருந்தேன், இருந்தாலும் எனக்கும் கொடுத்தாங்க. அந்த ஆட்டிலேயே நான் வளர்ச்சி எவ்வளவு 3 ஆடு ஒரு கெடா குட்டி வாங்கினேன். 20 ரூபாய் பண்ணேன். அதுலேயே ஒன்று கூட விற்க. ஜெயலலிதா அம்மா கொடுத்த அந்த இலவச ஆட்டிலேயே 20 ஆடு வளர்த்துருக்கீங்க. 20 ஆடு பண்ணேன். கடைசியாக 22வது ஆடு இதாக போகும்போது ஒரு ஆட்டுக்கு நோய் வந்தது. அப்புறம் அதெல்லாம் விற்றுவிட்டேன். ஓகேண்ணா, அது உங்களுக்கு ஒரு பயனுள்ள திட்டமாக இருந்துருக்கு. ஆமாம். எங்கள் வீட்டில் வந்து எந்த வேலைக்கு போக மாட்டாங்க. நான் வண்டிக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ அவங்க பராமரிப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க போன காலத்துக்கு சரி பையன் நீங்கள் போகாதீங்க வண்டிக்கு, நீங்கள் பார்க்கறனா பாருங்கள், இல்லை முடியலன்னா நீங்களே இருந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ நடந்துட்டு இருக்கிற ஆட்சியில் வந்து இந்த மாதிரி இலவச ஆடு கொடுக்குறது இந்த மாதிரி இது இல்லையா? இப்போ அந்த மாதிரி ஒன்றும் காணோம். ஆனால் இனிமேல் அந்த மாதிரி திட்டம் வருமே என்னமோ தெரியல. ஐயா, இந்த ஆடை வந்து அன்றாடம் எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறது அப்படியே சொல்லுங்களேன். என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் வந்து அது தூங்கி எழுந்திரிச்ச உடனே அந்த கட்டுத்தரையை விட்டு வேறு பக்கம் மாற்றணும். காலையில் நம்ம தூங்கி எழுந்திரிச்ச உடனே நம்ம எப்படி சுத்தமாக அவுட் சைட் போயிட்டு அப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி அதையும் வந்து சுத்தமான இடத்துல கட்டணும். மறுபடியும் அந்த நைட்டு கட்டி இருந்ததெல்லாம் க்ளீன் பண்ணணும். மறுபடியும் அதுக்கு காலையில் தண்ணி வைக்கணுமா, கூழ் காய்ச்சி வைக்கிறோமா, சூடாக காலையில் வெதுன்னு வச்சு அதுக்கு பண்ணுவோம். கூழ் ராகி கூழ் தான். ராகி அரிசி எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி அதுக்கு அந்த மாதிரி பண்ணலாம். அது எல்லோரும் பண்ண போகிறதில்ல, நான் அந்த மாதிரி பண்ணுறேன்.
ஓகே. அப்போ ஆட்டுக்கெல்லாம் இப்போ தவிட்டோட நெய்த்தனி அந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கறது இல்லையா? தவிடு இப்போ நம்ம தான் இந்த மாதிரி பண்ணுறோமே, அதுக்கு தவிடு அந்த மாதிரி தேவையில்லை. புண்ணாக்கு இந்த மாதிரி கூழ் இந்த மாதிரி வச்சோம்னாவே போதும், ஆடு நல்லாயிருக்கும். இந்த குளிப்பாட்டுறதுலாம் எவ்வளோ நாளைக்கு ஒரு அது ஆடு அழுக்காகிறத பொறுத்து. ஆனால் மாதத்துல எப்படியும் ஒரு தரமாகவும் குளிக்க வச்சிடணும். அதை குளிக்க வச்சிடணும். இல்லைன்னா அது மேயாது, தீனி திங்காது, அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நாம் வந்து கரெக்டாக ஒரு மாதத்தில் 2 தரம் கழுவி விட்டோம்னா ஆடு சுத்தமாக இருக்கும், நல்லா மேயும், தண்ணி குடிக்கும். அதுக்கு ஆட்டுக்கெல்லாம் என்ன விதமான நோய்கள்லாம் அதை தாக்குது? அது பெரும்பாலும் ஆட்டை சுத்தமாக வச்சிருந்தோம்னா எந்த நோயுமே தாக்காது. எந்த நோயுமே வரதில்லை. ஆட்டை வந்து பராமரிப்பு இல்லாமல் சேத்துலையும் இப்படி சவதியிலையும் கட்டி போட்டோம்னா அதுக்கு இந்த கால் குழாம்பு நோய் வரும். அதே அம்மாவாக்கும் வெய்ய காலத்துக்கு. நம்ம வச்சிருக்கிறத பொறுத்து தான் ஆட்டுக்கு நோய் வருது. ஆமாம், மெயினாக வந்து கட்டுத்தரையை வந்து நம்ம சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் இப்போ நம்ம எப்படி இருக்கோம், சுத்தமாக தண்ணி குளிச்சிக்கிறோம், அழுக்கு இல்லாமல் டெய்லியும் ஒரு நாளைக்கு 2 தரம் கூட குளிச்சிக்கிறோம். அந்த மாதிரி இருந்தால் அதுவும் அந்த மாதிரி வச்சுருந்தோம்னா அதுக்கு எந்த நோயும் வராது. எந்த நோயும் வராது. சரிங்க. இப்போ இந்த ஆடு வளர்ப்பதன் மூலம் வந்து நீங்கள் எந்த மாதிரி மனநிலையை உணர்றீங்க? உங்களுக்கு வந்து இது எந்த விதத்தில் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது உங்களுடைய? நம்ம வந்து ஆடு வளர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் இருக்க முடியல, அவ்வளோதான், இனிமேல் நம்ம என்ன வேலைக்கு போக போகிறோம் அப்படிங்கிறது இல்லை. வண்டிக்கு போவேன் நான், வீட்டில் இருக்க முடியாது நம்மளால் சும்மா. அதனால் சரி இதையாவது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அதே சமயத்தில் எங்கள் வீட்டில் இறந்தவ ஆட்டை எக்காரணத்தை கொண்டும் நம்ம கட்டுத்தாரி விட்டு ஆடு இல்லாமல் நம்ம இவ்வளோ நாளாக இல்லாத இல்லை. அதனால் நம்ம கட்டுத்தாரியில் நீங்கள் இருக்க வரைக்கும் ஆடு இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா நான் ஆடு மேய்க்க போகிறது இல்லை, நான் வண்டிக்கு போயிருப்பேன். அவங்களுக்கு அம்மாவுக்கு ஆடு வளர்க்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த வார்த்தைக்கு வேண்டி நான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்க. இப்போ அவங்களுக்கு பிடிச்ச ஒரு தொழிலை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க. இப்போ அவங்களும் உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி தான். ஆமாம், அதே தான். நல்ல விஷயங்க ஐயா. இப்போ இந்த குட்டியை வந்து வளர்த்து ஒரு பருவத்துக்கு கொண்டு போய் ஒரு வியாபாரிகிட்ட விற்கும் போது வந்து அது நம்மளை விட்டு போகிற மாதிரி ஒரு வருத்தமாக இருக்குது. அது நல்லாவே இப்போ நம்மக்கிட்ட கூடவே வருது, கூடவே போகுது. சரி, இது இப்போ பருவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை வியாபாரி வர சொல்லி விற்கிறோமா, அப்போ வந்து நமக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம செலவுக்கு வேணுமே அப்படிங்கிற மாதிரி வித்துறது. ஆனால் பெரிய ஆட்டெல்லாம் விற்கிறது இல்லை, குட்டிங்களாம் விற்றுருவேன். சரிங்க. இப்போ எங்களை மாதிரி இளைய தலைமுறைக்கு வந்து இந்த மாதிரி ஆடு மாடு வளர்த்தெல்லாம் பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இது ஒரு நல்ல தொழில். பசங்க கண்டிஷனுக்கு இதுக்கு ஒத்து வராது. ஏன்னா பசங்க வந்து அதை கவனிக்க முடியாது, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செய்யவும் மாட்டாங்க. ஏன்னா இந்த காலத்தில் இருக்கிற ஒரு ஜெனரேஷன் அப்படி தான் இருக்குது. ஐயா, நீங்கள் இந்த ஆடு வளர்ப்பதன் மூலம் வந்து அரசாங்கத்திட்ட ஏதாவது கடன் உதவி இந்த மாதிரி ஏதாவது அணுகியிருக்கீங்களா? இல்லை. அந்த மாதிரி ஏதாவது உங்கள் பஞ்சாயத்து நிர்வாகமோ இல்லை கிராம அலுவலகமோ அந்த மாதிரி இல்லை. எந்த ஒரு லோனோ கீனோ எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நம்மளுக்கு சொந்தமாக இது பண்ணிக்கிட்டு நம்ம சொந்தமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கவர்மெண்ட்டு காசுங்கிறது 10 காசு நான் வாங்கினதும் இல்லை, வாங்க போகிறதும் இல்லை. இப்போ இது மூலமாக நலவாரியம் அந்த மாதிரி ஏதோ அமைப்பு ஏதாவது இருக்கா உங்களுக்கு ஆடு வளர்க்குறது? நலவாரி திட்டத்தில் எனக்கு காசு இருக்குது, வரும். நலவாரி திட்டத்தில் மாதம் 1000 ரூபா வந்துக்கிட்டு இருந்தது, அதுவும் இப்போ வர்றது காணும். அது ஏதோ அரசாங்கத்துக்கு வந்து பணப்பற்றாக்குறைன்னு நினைக்கிறேன், அது தெரில. ஆனால் நல உதவி குழுவில் இருக்கிறேன் நான், அது வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எத்தனை வருஷமாக வருதுன்னா, இன்னைக்குன்னா 2024 8 வருஷமாக 7 வருஷமாக அந்த திட்டத்தில் இருக்கிறேன். இப்போ 67, அதனால் 60க்கு மேலே தானே. அந்த 7 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்குது. பரவரையாக முழுசாக வருதுன்னு சொல்ல முடியல, முதல்ல வந்துக்கிட்டு இருக்குது, நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது.
சரிங்கய்யா. இப்போ இந்த ஆடு வளர்ப்பதன் மூலம் வந்து ஒரு ஆடு வந்து அதாவது ஒரு கிலோ கறி வந்து நாங்கள் 1000 ரூபா வரைக்குமே எடுக்கிறோம். ஒரு கிலோ ஆட்டுக்கறி 1000 ரூபா. அப்போ நீங்கள் வந்து ஒரு 10 கிலோ மதிப்புள்ள ஒரு 20 கிலோ மதிப்புள்ள ஒரு ஆட்டை வந்து வியாபாரிக்கு விற்கிறீங்க. உங்ககிட்ட என்ன மதிப்பீடு போட்டு வாங்கிட்டு போவாங்க? விலை 450 ரூபா போட்டு வாங்குவாங்க. கிலோ 450 ரூபா போட்டு அவங்க வாங்குவாங்க. ஒரு மதிப்பாக நாமளாக கொடுக்குறோம்னா ஏதாவது கொஞ்சம் மின் பின்னு வரும். அது வந்து குறிப்பாக சொல்ல முடியாது. இத்தனை கிலோ வருது, இதுக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மதிப்பாக நம்ம வந்து ஒரு கணிப்பு போட்டு இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லுவோம். பிடிச்சிட்டு போகிறவங்க பிடிச்சிட்டு போவாங்க. சிலர் வந்து எடை போட்டு பிடிச்சிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அது வந்து நம்ம இப்படித்தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணுங்கிறதுலாம் இல்லை. சரிங்க ஐயா. இப்போ கிராம பகுதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடு வாங்குவாங்க, ஒரு ஆடோ கடையோ வாங்குவாங்க. ஒரு 10-20 வீடு இருக்குது அப்படின்னா 10-20 குடும்பம் அவங்களே வெட்டி கூறு போட்டு கறி பிரிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி பழக்கம் நடைமுறை இன்னும் இருக்கா? இருக்குது. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு மாதிரி ஒரு 10 பேர் இருக்கிறோமா, அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி அங்கே கறி கடைக்கு போனாலும் 850 ரூபா to 1000 ரூபா வரைக்கும் கூட இருக்குது. நம்ம 10 பேர் சேர்ந்து ஒரு 10 கிலோ ஆகிற மாதிரி பிடிச்சி போடலாம் அப்படின்னு பண்ணுறவங்களும் நிறையா இருக்காங்க. கறிக்கடையில் வர எடையோட இப்படி கூறு கறி எடுத்தோம் அப்படின்னா கறியோட மதிப்பு அதிகமாக இருக்கும். நமக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. காரணம் என்னன்னு கேட்டால், அவங்க தண்ணியில் போட்டு நனைன்னு நினைப்பாங்க. அந்த இருக்கிற ஒரு நல்ல இதெல்லாம் தண்ணியில் போயிடும். நல்ல சத்து வந்து தண்ணியில் போயிடுது. அவங்க ஒரு தடவை அது எத்தனை தடவை தண்ணியில் போட்டு எடுக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணோம், தண்ணி ஏறிக்கும். அவங்க எடை போடுவாங்க. வீட்டில் கொண்டாந்து பார்த்தீங்கன்னா அது 3/4 கிலோ தான் தேரும். ஏன்னா தண்ணி ஏறிக்கும். வீட்டில் கொண்டாந்து நீ வணக்க போகும்போது அது தண்ணி விடும். தண்ணி விட போகும்போது அந்த கறி பார்த்தா எவ்வளோ இருக்கும், 1 கிலோ எடுத்தீங்கன்னா அது 3/4 கிலோ போயிடும். 3/4 கிலோ தேரும். இந்த மாதிரி 10 பேர் சேர்ந்து ஒரு குட்டி 10,000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா கூட அது 12-13 கிலோ வரும். 10,000 ரூபா போட்டு வாங்கினீங்கன்னா 5 கிலோ குறையில்லாத வரும் அந்த கறி. அப்போ என்ன பண்ணோம், ஒரு ஆளுக்கு 1.5 கிலோ கறி வரும். 1000 ரூபா போட்டால் கூட 1.5 கிலோ கறி வரும். சுத்தமான கறியாக இருக்கும். அது வந்து நல்லது. ஆனால் இப்படி வாங்கி நாம் போய் கறிக்கடையில் எடுக்கிறது அது கொஞ்சம் இப்படின்னு தான் இருக்கும். நம்மளாக போடுறது வந்து குழம்பும் நல்லாயிருக்கும், பார்த்து வாங்குகிறோம். அது செம்பளி குட்டி நல்லா கறி விழுவும், வெள்ளாட்டு குட்டி கொஞ்சம் கறி கம்மியாக தான் விழுவும். இப்போ செம்மறி ஆட்டு கறியை விட வெள்ளாட்டு கறி வந்து ரேட் அதிகமாகிக்குது. ஏன் அது மட்டும் விலை அதிகம்? அது வந்து எந்த நோயுமே வராது. அது ஏன்னா வேலியில் இருக்கிற பல தலையும் சாப்பிடுது. மூலிகை தலையை அது வந்து நிறைய சாப்பிடுது. அதனால் மனிதனுக்கு உடம்புல எந்த நோய் இருந்தாலும் அத்துப்படியாகவும் அதனுடைய மூலியமாக நோய் வராது. மனிதனுக்கு எந்த நோயும் வராது வெள்ளாட்டுக்கறி. அதனால தான் வெள்ளாட்டுக்கறிக்கு டிமாண்டு. ஆமாம். அது வந்து தமிழ்நாட்டில் அதிகம் வளர்ப்பு இல்லை. வெள்ளாடு வந்து இன்னும் வளர்ப்பு இல்லை. ஏன்னா இருக்குது, சும்மா 1-2 அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதிகமாகலாம் முன்ன மாதிரி அந்த காலத்தில் வச்சுருந்த மாதிரிலாம் இப்போ இல்லை. அதே வந்து நாட்டாடுங்கிறது இப்போ இல்லை. எல்லாம் இந்த பண்ணை வளர்ப்பு அதுதான் அதிகம் இருக்குது. எது வெள்ளாட்டில். செம்பிளியாடு நாட்டாடுலாம் அப்போ நம்மளெல்லாம் நாட்டாடு, இதெல்லாம் பண்ணைக்கு சேர்ந்தது கிடையாது. இந்த மாதிரி அதே வந்து உங்களுக்கு பண்ணைக்கு சேராமல் நாட்டாடுன்னு இன்றைக்கி வெள்ளாடு அவ்வளோ இது சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி இல்லை. ஐயா, உங்களோட வயசு என்ன சொன்னீங்க? 67 வயசு. இப்போ 67 வயசில் பார்த்தீங்கன்னா உங்கள் வயசுக்கு நிகராக இருக்கிறவங்க வந்து கை கால் முடியாமல் நடக்க கூட சத்து இல்லாமல் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. நீங்கள் ஆடு மேய்ச்சிட்டு நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. அப்படி நீங்கள் என்ன மாதிரியான உணவுலாம் எடுத்துக்கிறீங்க? இப்போ வந்து உணவு அந்த மாதிரி சோறு தான், ஏதாவது சப்பாத்தி இப்படி சாப்பிடுவோம். ஆனால் நம்ம சாப்பிட்டதெல்லாம் வந்து களி கமஞ்சோறு சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா இருக்க போகும்போது சாப்பிட்டோம். நம்மளுக்கு அந்த உணவு தான் ஒழிஞ்சு இப்போ இன்னைக்கு இந்த உணவுலாம் ஒரு உணவே கிடையாது. ஃபாஸ்ட் ஃபுட்டு. இது வந்து அன்னைக்கு வந்து ஒரு மருந்து கிடையாது, ஒன்றும் கிடையாது. கொழிஞ்சி இப்போ நெல் நட்டாங்கன்னா கொழிஞ்சி தான் அதுக்கு மருந்து.
இன்னைக்கு விதையிலிருந்தே மருந்து, விதையே மருந்தாக தான் வருது. இப்போ எந்த விதையை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஃபஸ்ட்டு அந்த மருந்தில் ஊறி தான் அந்த விதையை விதைக்கிறாங்க. அன்னைக்கு அப்படி கிடையாது. கொடிஞ்சி ஒன்லி கொடிஞ்சி பிடுங்கி பயிர் ஓட்டுவாங்க, நாற்று நடுவாங்க. ஆமாங்க. நெல் கஞ்சி வடித்தாங்கன்னா அந்த கஞ்சி கீழே ஊற்ற மாட்டாங்க. அந்த கஞ்சிக்கு எனக்கு தெரிய 5-6 பெரிய குடும்பம்லாம் அந்த கஞ்சிக்கு அடிபடுவாங்க. சாப்பாடு வடித்து அந்த கஞ்சி முன்ன சாப்பாடு அப்புறம் அது குழம்பு வச்சு அப்புறம் சாப்பிடுவாங்க. அந்த கஞ்சி வடித்தாங்கன்னா மணக்கும். கும்முன்னு நீ இங்கே வடிச்சின்னா அங்கே மணக்கும். இன்னைக்கு கஞ்சி வடிச்சுன்னா வாசம் வருது, மருந்து வாசம் தான் வருது. அப்புறம் இன்னைக்கு எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும்? ஆரோக்கியமாக இருக்க முடியாது. ஆனால் அன்னைக்கு சாப்பாட்டுக்கும் இன்னைக்கு ராகிங்கிறான், ஆர்லிக்ஸுங்கிறான். இந்த ஆர்லிக்ஸ்லாம் எங்கேருந்து வருது? எல்லாம் இந்த ராகி, இந்த மாவு, இதில் தான் நான் இது பண்ணி அந்த ஆர்லிக்ஸ் வருது. அதுக்கு உண்டானது அது. நான் ஆர்லிக்ஸ் குடிக்கிறேன், இன்னைக்கு போன்மீட்டா குடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு அந்த கம்பு ஆரியம் இதில் அன்னைக்கு சாப்பிட்டவங்க இன்னைக்கு அதெல்லாம் வேஸ்ட்டு. ஹார்லிக்ஸும் போன்விட்டாவும் குடிக்க தெரிஞ்சு நம்மளால் ராகி அரைச்சி கூழ் காய்ச்சி குடிக்க தெரில. அதுதான் உண்மை. அந்த ஹார்லிக்ஸோட ஒரு கூழ் காய்ச்சி குடிக்கிறது இன்றைக்கி அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இந்த சுகர் இருக்கிறது இன்றைக்கி எல்லாம் சுகர். காரணம் என்ன? அரிசி சாப்பாடு சாப்பிட்டாவே சுகர் எங்கேருந்து உருவாகுது? ஒரு மனிதனோட உடம்புல இருந்தே உருவாகுது. சர்க்கரை வியாதி வந்து அரிசியிலேருந்து தான் வருது. அரிசி தான், சாப்பாட்டில் இருந்து தான் அந்த ஊனம். சாப்பாடே தான் மெயின். சர்க்கரை உற்பத்தி ஆகிறதே சாப்பாடு தான். களி கம்மஞ்சி ஒரு சாப்பிடு, உனக்கு சர்க்கரை இருந்ததுனால ஓடிடும். இருக்காது. இப்போ எனக்கு தெரிஞ்சு கம்புலாம் அதிகமாக விளைவிக்கிறதே இல்லை. கம்புலாம் கிராம பகுதிகளில் முன்னையெல்லாம் நிறைய. என்ன விளைவிக்கிற அளவுக்கு இன்னைக்கு விவசாயிங்க இல்லை. விவசாயி இருக்கான், அவனுக்கு வயசாகி போச்சு, அவனுமே பாடுபட முடியாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பசங்க வந்து அந்த விவசாயம் என்னன்னே தெரியாது. அந்த விவசாயம்னா என்னென்ன தெரியாமல் போயிடுச்சு. அது படிக்குது, ஒரு வேலைக்கு ஓடிடுது, காடு சும்மா கிடக்குது. விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. கம்ப்யூட்டர் வேலைக்கு போயிடுறாங்க, காடெல்லாம் சும்மா கிடக்குது. அந்த இதுக்கு ஆள் கிடையாது. அதே அந்த காலத்தில் வந்து எல்லாம் வயல் ஓட்டினாங்க, இறங்கி அவங்கள நாற்று நட்டாங்க, களை எடுத்தாங்க, நல்லா இருந்தது, உடம்பும் ஆரோக்கியமாக இருந்தது. இன்றைக்கி எல்லாம் எனக்கு வந்து அவ்வளோ சாப்பாடு, 2 இட்லி 1 தோசை, ரைட்டு. அதெல்லாம் 100 வயசுக்கு இருக்கிறது 50 வயசுலேயே தடுமாட்டம் ஆகி போயிடும். நடக்க முடியாத சத்தில் அது போயிடும். 50 வயசு இனி வருங்காலங்களில் வாழ்கிறது மிகப்பெரிய சாதனையாக இருக்கும். காரணம் என்ன? உணவு. அதுதான். ஆனால் அன்னைக்கு உணவு வேறு, இன்னைக்கு உணவு வேறு. அந்த மாதிரி இன்னைக்கு சாப்பாடு எந்த வீட்லையாவது இருக்குதா? கிடையாது. அன்னைக்கு கரைச்சியே குடித்தாலும் அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா களி கம்மஞ்சோறு வந்து இன்னைக்கு கிடைக்க மாட்டேங்குது. குக்கரில் 1 கிளாஸ் ரைட்டு போதும், ஆளுக்கு எவ்வளோ சாப்பாடு. அப்போவே குக்கரை கழுவி வச்சிடுறாங்க, அப்போவே சாப்பிட்டு அப்போவே கழுவி வச்சிடுறாங்க. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. சாயங்காலம் கிளறினாங்கன்னா எல்லாம் வயலோட்ட போயிடுவாங்க. காலையில் நேரமாக அந்த பழைய களியே தான் இருக்கும். எல்லாம் மோர் தயிரை ஊற்றி எல்லாம் ஆளுக்கு 2 டம்ளர் 3 டம்ளர் அடிச்சு விட்டு போயிடுவாங்க. நல்லா வேலையை செய்வாங்க. மறுபடியும் வந்து கம்பா களியா செய்வாங்க, நீட்டாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இல்லைன்னா அவங்க கஷ்டப்பட முடியாது. ஒரு மாட்டுக்கு பதிலாக ஒரு மனுஷன் ஒரு நவத்தை பிடிச்சி இழுத்தான் கலப்பைய. இன்னைக்கு எவனாவது அந்த சேத்தில் நடக்க முடியுமா? நடக்க முடியாது. சும்மா நடக்கிறது இல்லை, நடக்க முடியாது. கலப்பைய ஏறு உழுதான். ஒரு பக்கம் மாடு, ஒரு பக்கம் ஆடு. நம்ம இந்த காட்டுக்கு அந்த பக்கத்து காட்டுக்கார ஆடு மீச தச்சோடு இருக்கும். அந்த ஆள் சாப்பிட்றது எப்படி தெரியுமா? 2 கிலோ அரிசி போட்டு வடித்து அதுலேயே குழம்பு ஊற்றி கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்ருவார். அப்பேற்பட்டால் உடம்பு நல்லா இப்படி தொந்தி கிடையாது, சேப் உடம்பு. மாட்டுக்கு அதெல்லாம் மனுஷன் இழுத்தான். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் நடக்க முடியாது. அவரே வந்து உழவு மாடுக்கு பதிலாக ஏர் ஓட்டுவார்.
ஏர் ஓட்டுனது ஒரு ஆள், ஒரு பக்கம் நவத்த இழுத்தது அந்த ஆள், ஒரு பக்கம் மாடு, ஒரு பக்கம் அந்த ஆள், இன்னொரு ஆள் மொழி பிடிச்சிக்கிட்டு ஏர் ஓட்டினாள். அந்த அளவுக்கு அப்படி விவசாயம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இப்போ வந்து விவசாயம் பண்ணாங்க. அன்னைக்கு சாப்பாடு அப்படி. இன்னைக்கு 2 ஏக்கரா உழவு ஓட்டுறாங்க அப்படின்னா அந்த மாட்டோட ஒன்றா உழவு அந்த ஆள் இழுக்கிறான் அப்படின்னா அந்த ஆளுக்கு தெம்பு இல்லைன்னா இழுக்க முடியுமா? இழுக்க முடியாது. அந்த மாதிரி இன்னைக்கு சாப்பாடு அந்த மாதிரி இல்லை. எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும்? நோய் தான் வரும். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சர்க்கரை வந்தால் பிபி, ப்ரெஷரு இதெல்லாம் வந்துடுது. இப்போது அன்னைக்கு எந்த பிபி, எந்த ஹாஸ்பிட்டலு, எந்த ஊசி, எந்த சர்க்கரை ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி அதுதான் இன்னைக்கு இந்த காலகட்டம் அப்படி, அன்னைக்கு இந்த காலகட்டம் அப்படி. இப்போ அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறதே வந்து கத்தியை போட்டு வயிற்றை கிழித்து எடுக்கிற சிசேரியன் பண்ணுறக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அரசு மருத்துவமனைகளே இந்த மாதிரி வந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து சாப்பாட்டு முறை தானே? எல்லாமே சாப்பாட்டு முறை, பெண்கள் தொழில் செய்கிற முறை. அன்னைக்கு எவ்வளோ கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க. அந்த குழந்தை டெலிவரி ஆகிற மாதம் கூட தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க இடுப்பில். இன்னைக்கு பெட் ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஆரம்பத்தில் இருந்தே. இல்லைங்க, ஒரு குழந்தை வந்து கருவாக உருவாகுது அப்படின்னா அது உருவாகினா அடுத்ததுலேருந்தே மருத்துவரை பார்க்குறோம். அவங்க வந்து அதுலேருந்தே சொகுசாக இருக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஆமாம், அன்னைக்கு அப்படி இல்லை. அன்னைக்கு விவசாயம் பண்ணாங்க, காட்டில் இறங்கி களை வெட்டுவாங்க, பயிர் நடுவாங்க, அதே பாத்தி பிடிப்பாங்க, தண்ணி கட்டுவாங்க. அங்கேருந்து வந்து என்ன பண்ணுவாங்க, கம்பு இடிக்கணும். அதெல்லாம் பெரிய குடும்பம், 3 பிடி 4 பிடி இடித்து போடுற குடும்பம்லாம் இருக்குது. அதே ஆரியம் கல்லில் தான் அரைக்கணும். அந்த மாதிரி ஆரியம் அரைச்சாங்க. இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி அரைக்கிறாங்களா? இந்த மாதிரி இருக்கிறாங்களா? வேலை செய்கிறாங்களா? செய்யறதில்ல. கரெக்டாக மாதம் முதல் மாதமா ரைட்டு டாக்டர்கிட்ட போ, செக் பண்ணு, வேலை முடிஞ்சது, அவன் ஒரு 5000 10,000 தும்பான். இல்லைங்க, அது மருத்துவரே வந்து கரு உண்டானதுலேருந்தே உடம்பை வந்து அதிகமாக வேலை செய்யாமல் பராமரிச்சுக்கணும், அப்படியே சொகுசாக இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் தராங்க. இப்போ இன்னைக்கு கண்டிஷன் அந்த மாதிரி. அன்னைக்கு எந்த டாக்டரு, எந்த ஹாஸ்பிட்டலு எதுவும் கிடையாது. மருத்துவசின்னு ஒரு பொம்பளை இருப்பா. அந்த பொம்பளையே வந்து இப்போ பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு தான் இருப்பா. குழந்தை ஆட்டோமேட்டிக் பிறந்துடும். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை. கத்தி போடணும். அதாவது கொஞ்சம் லேட்டானா கூட டாக்டர் என்ன சொல்கிறாங்க, இது ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுங்க. எல்லாம் வியாபாரத்தில் பூந்துட்டாங்க. ஆமாம், வியாபாரமே தான், வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு வந்து இது ஏதோ ஒரு படத்தில் விஜயகாந்த் தான் பணத்தை கொண்டுக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துவானா. அந்த என்ன படம்? ரமணா. அந்த மாதிரி இன்னைக்கு டாக்டருங்க வியாபாரம் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டுக்குட்டி வியாபாரம் பண்ணுற மாதிரி. அப்புறம் எப்படி அந்த மாதிரி டாக்டருங்க இருக்க போகும்போது என்ன பண்ண முடியும்? ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா. அப்புறம் அந்த மாதிரி தான் இப்போ நடக்குது. இப்போ எந்த ஒரு குழந்தையுமே வந்து தாயோட கருவறையில் வந்து 10 மாதம் முழுசாக இருக்கிறதில்ல இன்னைக்கு கண்டிஷனு. அன்னைக்கெல்லாம் 10-10.5 மாதம் கூட இருந்தது. 10 மாதம் கூட இருந்தது. ஆனால் இன்னைக்கு 8 மாதம் ஆகுதா, 9 மாதம் ஆகுதா, நல்ல டைமாக இருக்குதா, ஆப்ரேஷன் பண்ண குழந்தைகள். அந்த மாதிரி இன்னைக்கு காலகட்டங்கள் வந்துருச்சு. இதே அங்கேயும் எங்கேயும் போகிற எங்கள் நடால் மருமகளுக்கு உங்கள் குடும்பத்தில், எங்கள் குடும்பத்துலேயே 7.5 மாதம் தான் ஆச்சு. நல்லா கூட ஒரு வந்து இதாகல, ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க. அது வந்து ஐஸ்லேயே தான் இருந்தது 2 மாதம். 9 மாதத்து வரைக்கும் 2 மாதம் இருந்தது. அதுக்கு ஏகப்பட்ட காசு செலவு தான். அதே வந்து 10 மாதம் ஆகி அது பிறந்ததுன்னா நம்மளுக்கு அவ்வளோ செலவாக இருக்காது. 10 மாதம் தான் இங்கே மருத்துவரே விடுறதில்லை. இப்போ 8வது மாதம் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, இல்லை அடுத்த ஒரு 10 நாளில் நீங்கள் வந்து சிசேரியன் பண்ணிக்கணும்
இல்லைன்னா ரொம்ப டேஞ்சராக போயிடும். நம்ம ஒரு பீதியை கிளப்பி விட்டுறாங்களே, அதனால தானே மக்கள் வந்து சிசேரியன் பண்ணுறாங்க. பயம் என்ன பண்ணுறது, நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒன்றுன்னா நாம் எங்கே போகிறது, அந்த மாதிரி பயம். ஆனால் அன்னைக்கு அந்த மாதிரி பயமும் இல்லை, அந்த மாதிரி யாரும் சொல்கிறதுக்கும் ஆளும் இல்லை. இப்போ அந்த மாதிரி டாக்டர் இருந்தால் தானே சொல்லுவாங்க, அதான் அந்த மாதிரி இல்லை, யாரும் சொல்கிறதுக்கும் இப்போ நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிட்டு நம்ம உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அதே சமயத்தில் 10 மாதம் இருந்து தாய்ப்பால் குடிச்சிக்கிட்டு இருந்தால் அந்த பையனுக்கு நோயும் தாக்காது, உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், குழந்தையும் நல்லா வளரும். நீ வருங்காலில் வந்து மருத்துவர் வந்து தாய்ப்பாலே கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷன் கூட போட்டாலும் போடுவாங்க. கண்டிப்பாக. இப்போ மட்டும் யார் கொடுக்குறா, இப்போவே கொடுக்கறது இல்லையே. பெரும்பாலும் பாரு, அந்த பாட்டில் பால் தான் புட்டிப்பாலா, அது என்ன புட்டிப்பால்னு சொல்லுவாங்க, பவுடர் பால், அதுதான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஏற்கனவே இருந்தாலும் தாய்ப்பால் என்னைக்கு குழந்தை குடிக்குதோ அந்த குழந்தை ஆரோக்கியமாகவும் இருக்கும், பெருசானாவும் அந்த குழந்தை நல்லா இருக்கும், எந்த நோயும் தாக்காது. சர்க்கரையெல்லாம் வருதுங்கிறாங்க, தாய்ப்பாலில் இருக்கிற ஒரு சத்து நீ எந்த ஆட்டு மாட்டு எந்த ஒரு பால்லையுமே கிடையாது. ஒரு மனிதனுக்கு உண்டானது தாய்ப்பால் அவ்வளோ நல்லது, உடம்புக்கு நோய் வராது, எதிர்ப்பு சக்தி உருவாகும். யாருக்கு? குழந்தைக்கு. எதிர்ப்பு சக்தி இருந்தாவே ஒரு குழந்தைக்கு நோய் தாக்காது. அப்போ என்ன பண்ணும், எந்த நோய் வந்தாலும் ஓடிடும், அது கிட்ட வராது. இது எல்லாமே காலப்போக்கில் வந்து அவங்கவுங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக ஒன்றொன்றையுமே நம்மக்குள்ளே பூத்தி காலநிலையை மாற்றடைஞ்சு வச்சுட்டாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதே தான், அப்படியே தான் மாறிக்கிட்டு இருக்குது இப்போ ஒன்றும். காரணம் என்ன, வசதி உள்ளவங்களுக்கு அந்த காலம் அப்படியே மாறிடுச்சு.